ஐயோ கடவுளே, இந்த தியேட்டர்ஸ்லாம் ஓபன் ஆனதும் ஆச்சு, இவருடைய தொல்லை தாங்க முடியலையே. அப்போ சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னது தொல்லையா? நான் அப்படி சொன்னேனா? அப்போ கூட்டிட்டு போக வேண்டியதானே. நீ போய் ரெடி ஆகு, இப்பவே போலாம். டன் தள்ளு. ஹலோ, வணக்கம் லட்சுமிகாந்த் சார். வேணியம் இன்சூரன்ஸ் கம்பெனி, சோனூல் மேனேஜர். இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு கையெழுத்து போடுற ஆத்தரைஸ் சிக்னேச்சரி நீங்க தான். எங்களோட பேப்பர்ல சைன் போடுறீங்களா இல்ல சூசைட் பண்ணிக்கிறீங்களா? நீ இப்படி மிரட்டினா சைன் போட்டுருவனா? அதுக்காக தான் உங்க சைனை ஆல்ரெடி போட வச்சுட்டேன். புரியலையா? உங்க டேபிள் ஒரு கவர் இருக்கு பாருங்க சார். உங்க சைன் தானே அது? ஆமா, என்னுடைய சைனை டூப்ளிகேட் ஆள வச்சு போட வச்சுட்டா நான் அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி அர்த்தமா? அப்ஜெக்ட் பண்ண மாட்டேனா? பண்ணுவீங்க சார். ஆனா அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. வாட்? கொஞ்சம் திரும்பி பாருங்க சார். அங்க இல்ல சார், மேல ஃபேன்ல பாருங்க. தூக்கு கயிறு தெரியுதா? உள்ள என் ஆள் இருப்பான். திரும்பி பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் திவ்யா லட்சுமிகாந்த். ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓ, ப்ளீஸ் கம் இன். உள்ள போயிட்டாங்க. விசாரிச்சுட்டேன். போலீஸ்காரங்க வீடெல்லாம் இல்லை, யாரோ டிடெக்டிவோட வீடு. புரியுதா? ஓகே ஓகே, அப்புறம் கூப்பிடுறேன். இவர் தான் உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார். போலீஸ்ல என்ன சொல்றாங்க? என் கணவர் அவர் கைப்பட தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாங்க சார். அது சூசைட் கேஸ்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். ஓகே 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 ஓகே. அது எப்படி தற்கொலை பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கிறவரு எப்படி அவருக்கு சினிமாவுக்கு போகணுங்கிற ஐடியா வந்துச்சு? அதேதான் சார் எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி கொண்டு வர. ஏண்டா மாமா நீ வேற கிண்டல் பண்ற?
நான் சொல்றது 100% உண்மை. இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்த பொண்ணுங்க 39 பேரு. எல்லாருமே என் ஆஸ்தியை தான் பார்த்தாங்களே தவிர என் கூட குடும்பம் நடத்த எவ்வளவுமே தயாரா இல்ல. அதனால இந்த வாட்டி நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல எனக்குன்னு எதுவுமே இல்ல. நான் ஒரு சாதாரண 18,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொன்னேன். ஆனா உங்க பொண்ண கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பாத்துக்குவேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு. உடனே ஓகே சொல்லிடுச்சு. கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது. அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ பழக்கப்படுத்தணும்னு சொன்னா எப்படிடா? சரி சரி, அவ வரா, நான் அப்புறமா பேசுறேன். பாய். வணக்கங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. நமக்குள்ள நோ ஃபார்மாலிட்டிஸ்ங்க. உங்களுக்கு இப்ப பால் குடிச்சே ஆகணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்ப நம்ம 2 பேருமே 11 மணிக்கு மேல குடிக்கலாமா? சரிங்க. அப்புறங்க ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்போ ஒரு வேலை பண்ண போறேன். அத பத்தி நீங்க யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. அதோட முக்கியமான விஷயம், லைஃப் டிராவல்ல எங்கேயாவது நான் வீக்காய் நிக்கிறப்ப என்கிட்டயே அதை சொல்லி காட்டி கிண்டல் பண்ணக்கூடாது. என்னங்க சொல்றீங்க? அது என்னதுன்னு சொல்லுங்க. பயங்கர சஸ்பென்ஸா இருக்கு. ஐயோ, என்னங்க இது?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.